பெஞ்சுக்கிட்டேன் ஆர்ச்சிக்கிட்ட கரெக்டாக வரதை எடுத்துகிட்டு போயிடுறேன். இந்த ஆர்ச்சோட வச்சுருக்கேன். மேமான வாழனான தேவ குமாரர்க்கே சபையாமனை யாழை ஜோடேக்கும் ஆவியே நீரும் இவ்வேறு பேர்மையோ இணைத்து அன்பாய் வாழ்த்தி மேபாக்கியம் ஏந்திடு கிறிஸ்துவில் பாரி. மணமக்கள் மட்டும் நின்று கொண்டிருக்க சபையார் அமரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, ராஜ்குமார், பிரிசில்லா ஆகிய இருவரையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையான கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானா ஊரில் தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கையை குறித்து நமது ஆண்டவர் சொல்லுவதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவரல்லர், ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமா எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும், கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டு கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும், குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும், இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படையில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ராஜ்குமார், இவாஞ்சலின் பிரிசில்லா ஆகிய இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபை நியமப்படியும் தேசத்தின் சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ராஜ்குமார், பிரிசில்லா, நீங்கள் இருவருமே திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்படுவதற்கு கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே,
உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். ராஜ்குமார், இவாஞ்சலின் பிரிசில்லா ஆகிய இவ்விருவரையும் உமது பராமரிப்பின்படி இங்கு அழைத்து வந்தீர். ஆதலால் இவர்கள் இருவரும் முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்களில் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த பெண்ணை திருமணத்திற்காக கொடுப்பவர் இவாஞ்சலின் பிரிசில்லா ஆகிய உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்நாள் முழுவதும் கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். இவாஞ்சலின் பிரிசில்லா ஆகிய நான் ராஜ்குமார் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்நாள் முழுவதும் கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாம் அனைவரும் கேட்டோம். திருமாங்கல்யத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெப நிலையிலே புத்திக்கு எட்டாத அன்பின் வாரி பாரும் என்கிற பாடல் பாடப்படும். மணமக்கள் இப்பொழுது முழங்கால் படியிட கடவார்கள். நாம் யாவும் ஜெப நிலையிலே புத்தி கெட்டாத அன்பின் வாரி பாரும் என்கிற பாடலை நாம் பாடுவோம். தந்து தேற்றுவே வாழ்நாளின் ஏற்றல் மோட்ச காருண்யம்
மணமகன் கொண்டு வந்து மணமகள் அணிந்து கொள்ளப் போகிற திருமாங்கல்யத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்குமாறு நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யத்தை கொடுக்கும் ராஜகுமாரும் இதை அணிந்து கொள்ளப் போகும் பிரிசிலாவும் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கவும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அன்பிலே நிலைத்திருக்கவும் இந்த திருமாங்கல்யத்தையும் இந்த மணமக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பரமபிதாவே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். உறுதியான நம்பிக்கைக்கும் உறுதியான நன்மைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக நிலையான அன்புக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அணிகிறேன். உமக்கு அணிக்கிறேன். என்னுடைய சரீரத்தால் என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் என் உணன் சம்பத்து அனைத்திலையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக நிலையான அன்பிற்கும் அடையாளமாய் இந்த திருமாங்கல்யத்தை இந்த திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்கிறேன். அணிந்து கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் என் புலன் சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். ராஜகுமாரும் இவாஞ்சலிஸ்ட் பிரிசிலாவும் கடவுளுக்கு முன்பாகவும் திருச்சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கடவுளின் நியமப்படியும் நம்ம நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமா இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தெரிவிக்கிறேன். ஆமென். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள அன்பின் ஆண்டவரே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாம காரணமாக இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இப்பொழுது நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிற ராஜ்குமார் இவாஞ்சலிஸ்ட் பிரிசில்லா என்னும் இவர்கள் மேல் முத ஆசீர்வாதத்தை அனுப்பி அருளும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையும் வாக்குறுதியையும் திட்டமாய் பாதுகாத்து பதியமங்களின்படி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவியாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் வாழ்க்கையிலே சேர்ந்து வாழ்வதினால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிருபையாலும் நிரப்புவாராக.